படிச்சேன் அப்படின்னு சொன்னேன். அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம். 2020 COVID-19 அப்புறம் நான் 2020 பாஸ்ட் அவுட். 20 to 21 வீட்ல தான் இருந்தேன். அப்போ அந்த டைம் பீரியட்ல ரொம்ப ஃபினான்ஷியலா ஸ்ட்ரகிளான சுச்சுவேஷன்ல ஒரு ரிலேட்டிவ் மூலமா எனக்கு பெங்களூர்ல ஒரு ஐடி கம்பெனில ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சு. ஆனா அதை எடுக்கிறேன்னு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா என்னோட ஆழ் மனசு அதை ஒத்துக்கல. சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம வந்து அந்த ஒர்க்குக்கு போயிட்டோம்னா இந்த ஸ்ட்ரீம்ல நம்மளால திருப்பி வர முடியாதோ அப்படின்ற பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. 2 நாள் ஃபுல்லா அழுது பிரச்சனை பண்ணி அந்த வேலைக்கு போல. அப்புறம் தான் வந்து மறுபடியும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டாஃப் பத்தி கேள்விப்பட்டு நான் டாஃப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து என்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். கிளாஸஸ் எடுப்பேன். ஒரு நாளைக்கு 3 hours, சில நேரத்தில் 2 கிளாஸ்னா 6 hours, சில நேரத்தில் 3 கிளாஸ் கூட எடுத்திருக்கேன் 9 hours. டிராவல் பண்ணி எடுக்கிற ஹவர்ஸும் இதுல சேரும். இது போக எனக்கு படிக்க நேரம் இருந்ததான்னு கேட்டா என்னோட மைண்ட் செட் ஃபுல்லா அதுல இருந்தது. அதனால எனக்கு இதுதான் படிக்கிற நேரம், இது படிக்க இல்லாத நேரம் அப்படின்னு கிடையாது. டிராவல் அப்ப படிச்சிருக்கேன், கிடைக்கிற டைம்லாம் படிச்சிருக்கேன். எனக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லா ஷெட்யூல் போட்டு உட்காந்து படிக்கணும்னு நிறைய ஆசை இருக்கு. உண்மையா சொல்லணும்னா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா ஒரு வருஷம் ஒரு அகாடமில ஜாயின் பண்ணி படிக்கிறது மட்டுமே வேலையா இருந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. ஆனா நமக்கு லைஃப் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. நான் ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறது தான் வந்து எனக்கு செட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம்.